ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 24. அமிழ்தினியை அழைத்துக் கொண்டு அன்று மாலையே அவள் தாயுடன் முன்பு தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று விட்டான் ஆதிதேவன். ராதிகாவின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கண் கலங்கிக் கொண்டிருந்தவளை காண்கையில் மனம் கனத்துப் போனது. தந்தையுடன் பேசியவனுக்கு நல்ல வேளை, போன வாரம்தான் அந்த வீட்டில் குடியிருந்தோர் காலி செய்து விட்டதாக கூறவும், இரவு தானும் தன் அவளும் தங்கிவிட்டு வருவதாக கூறியவன் அழைத்துச் சென்று விட்டான் தன்னவளை அங்கு. அமிழ்தினி கூட எதிர்பார்க்கவில்லை. அவனிடம் கேட்க வேண்டும். ஒரு முறை சும்மா சென்று பார்த்துவிட்டு வரலாம் என அவள் எண்ணிக்கொண்டிருக்க, அவளோ ஒரு படி மேலே போய் ஓர் இரவு தங்குவது போல் ஏற்பாடு செய்யவும் அகமகிழ்ந்து போனாள் பெண்ணவள். போகும்போதே தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு சென்றனர். அங்கு சென்று கீழிறங்கியதும் அமிழ்தினிக்கு தாயிடம் சேர்ந்த உணர்வு. அப்படியே இருந்தது அவ்வீடு. புதிதாய் வண்ணம் பூசப்பட்டு பொலிவுடன் காட்சியளித்ததை காண்கையில் சிவநாதனை எண்ணி நெகிழ்ந்து போனாள். அவளை பார்த்துவிட்டு வீட்டை பார்த்தவன் தன் அவளை நெருங்கி அவளது கரத்தோடு கரம் கோர்த்து கொண்டான் இறுக்கமாய். அந்த இறுக்கமே அவளுக்கு யானை பலத்தை தந்தது. அச்சமயம் அக்கம் பக்கத்தில் தெரிந்தவர்கள் வந்து ஓரிரு வார்த்தை பேசிட, பின் புதிதாய் கல்யாணம் செய்த கலை அப்பட்டமாய் முகத்தில் தெரியவும் அவளுக்கு ஆரத்தி சுற்றினர். தாய் இருந்து செய்ய வேண்டியதை இவ்வாறு அக்கம் பக்கத்தினர் அன்போடு செய்யவும் கண் கலங்கிவிட்டது அவளுக்கு. இருவரும் கதவினை திறந்து உள்ளே வலது காலை எடுத்து வைத்து சென்றனர். போன வாரம்தான் வீடு காலி செய்ததால் கொஞ்சம் தூசியாக இருந்தது, அவ்வளவே. சுற்றி சுற்றி பார்த்தாள் அவ்வீட்டை. ஹால், சமையலறை, படுக்கை அறைக்கு சென்று பார்த்தவளுக்கு தாயுடன் இருந்த ஞாபகங்களே. அவர்கள் இருவரையும் விடுத்து பக்கத்தில் இருந்த பெண்மணிதான் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து கொடுத்தார். அமிழ்தினி தானே செய்வதாக கூறவும் மறுத்தவர் அவரே சுத்தம் செய்தார். பின் அவளை அங்கு விட்டுவிட்டு இரவிற்கு உணவு வாங்கி வந்தவனின் முன் கண்ணை காட்டினாள். அங்கு அவள் மீது கொண்ட அன்பில் இரவு உணவை கொண்டு வந்து கொடுத்திருந்தனர் பக்கத்து வீட்டினர். இரண்டையும் சேர்த்தே காலி செய்தவர்கள். பின் அதனை சுத்தம் செய்துவிட்டு வந்த அமிழ்தினி உடை மாற்றுவதாக சொல்லி குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். அவளுக்கு இன்று இரவிற்கான எதிர்பார்ப்புடன் குளியலறை விட்டு வெளிவந்தாள். கனம் அதிகமில்லாத புடவையை கட்டி கொண்டவள் தன்னை பார்த்து பார்த்து அலங்கரித்து கொண்டாள். நெற்றி நிறைய குங்குமம், காதில் கொஞ்சம் பெரியதான குடை ஜிமிக்கி, கழுத்தில் தன்னவன் கட்டிய மஞ்சள் கயிறுடன் கனமான சங்கிலி ஒன்று அணிந்திருந்தாள். கை நிறைய கண்ணாடி வளையல்கள், அதன் இருபுறமும் 2 தங்க வளையல்கள், காலில் 2 முத்துக்கள் வைத்த கொலுசு என தன்னையே கண்ணாடியில் பார்த்து கொண்டவளுக்கு வெட்கமாக வந்தது. படுக்கை அறை விட்டு வெளிவர தேவனை காணோம். கைபேசி சினுங்கியதில் அதனை எடுத்து சினுங்கலை அடக்கிவிட்டு காதில் வைத்தாள். அனி, நான் கடைக்கு வந்திருக்கேன். நீ கிச்சன்ல பால் பாக்கெட் வச்சிருப்பேன் பாரு, அத காய்ச்சி வை என கட்டளையாய் கூறியவன் அவனே அணைத்திருந்தான் தொலைபேசியை. மின் அடுப்பில் பாத்திரம் வைத்து பாலை காய்ச்சினாள். அதற்குள் தேவனும் வந்துவிட அவளை காணாது நேரே படுக்கை அறைக்கு சென்று விட்டான். அவன் வந்த அரவம் கேட்கவும் எட்டி பார்த்தவளுக்கு மூடிய படுக்கை அறையே தெரிந்தது. குளிக்கிறான் போல என எண்ணிக்கொண்டவள் காய்ச்சிய பாலை நன்றாக ஆற்றிவிட்டு இருவருக்கும் சேர்த்தே ஒரே டம்ளராய் ஊற்றியவள் அதனை மூடி வைத்துவிட்டு கதவு ஜன்னலை சாற்றினாள். பெருமூச்சை விட்டு டம்ளரில் இருந்த பாலை எடுத்துக்கொண்டு அறைக்கதவை திறக்க முற்பட அது உள்பக்கமாக தாழ் போடப்பட்டிருந்தது. அதில் திகைத்தவள் மீண்டும் தள்ளியவாறு, என்னங்க, கதவு திறங்க என குரல் கொடுக்க பதிலுக்கு அவனோ, இருடி, ஒரு 2 மினிட்ஸ்
சலித்துக் கொண்டவள் பாலையும் கதவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு மீண்டும் மீண்டும் கதவை தட்டிக்கொண்டே இருக்க பட்டென கதவை திறந்து விட்டான் ஆதிதேவன். அறைக்குள்ளிருந்து மனம் அள்ளி வீசியது. அதில் ஆழ்ந்த மூச்செடுத்தவள் தேவனை விழி விரிய பார்க்க, அவனோ, என்னடி கும்முன்னு மணக்குதா, உள்ளவா என அவளுக்கு வழிவிட அறைக்குள் வந்தவள் ஆச்சரியப்பட்டு போனாள். அறை முழுவதும் மல்லிகையால் அலங்காரம் செய்திருந்தான். தரையில் பாய்தான் விரிக்கப்பட்டிருந்தது. பாய் முழுவதும் மல்லிகை பூக்களே நிரம்பியிருந்தது. அவள் கேட்டது போல் நடுவில் சிவப்பு வண்ண ரோஜாவால் 2 இதயங்கள் போடப்பட்டு இடையே இருவரது முதல் எழுத்துக்களும் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருந்தது. பூவின் மனமே அறை எங்கும் கமழ்ந்திருந்தது. டேபிள் ஃபேன் தான் ஒன்று மூலையில் போடப்பட்டு பாயில் காற்று வரும்படி வைத்திருந்தான். அனைத்தையும் பார்த்தவளுக்கு சங்கடமாகி போனது. அவனை தயக்கமாய் பார்த்தவள், வீட்டுக்கே போயிருக்கலாம்ல தேவன், இங்க ஏன்? அட, இதுல என்ன இருக்கு? அப்பா ஸ்டே பண்றேன்னு சொன்னதும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதா தான் சொன்னாரு. நான் தான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். இதே போதும் அமிழ். நம்ம என்ன டெய்லியா பாயில படுக்க போறோம்? இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடு, வா என எவ்வித சங்கடமும் இன்றி இயல்பாக இருந்தவனை கண்டவளுக்கு கண் கலங்கியது. அவளுக்கு தெரியும் அவனது நிலை என்னவென்று. அவனுக்கு ஏசி இருக்க வேண்டும் தூங்கும் போது. ஆனால் திருமணத்திற்கு முன்பு கூட அவளுக்காக பல முறை அவளது அறையில் ஏசி இல்லாது அவளை அணைத்து கொண்டு உறங்கியிருக்கிறான். சிவநாதன் அவளுக்கென்று ஏசியை வாங்கித் தரும் போது வேண்டாம் என பிடிவாதமாய் மறுத்துவிட்டாள். அவளுடன் இருக்கும்போது வியர்ப்பதாலேயே என்னவோ பெரும்பாலும் ஷர்ட்டை கழட்டி விடுவான். ஆனால் இன்று வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தின் போது கூட தனக்காக இறங்கி வந்துள்ளானே, அதுவும் வெறும் பாய். தன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் தனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருப்பான். முதலிரவு இங்கு நடக்க வேண்டும் என அவசியமே இல்லை. தன் மனநிலையை புரிந்து கொண்டு நடப்பவனை மகிழ்ச்சிகரமாக பார்த்தாள் அமிழ்தினி. இருவரும் பாயில் அமர்ந்தனர். அவனது முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். வீட்டில் இருப்பது போல வேஷ்டியும் மேலே ஆம்கட் பனியனும் அணிந்திருந்தான். நெற்றியில் சின்னதாய் சந்தனம் வேறு வைத்திருந்தான். ஏற்கனவே அழகனாய் இருப்பவன் சந்தனம் வேறு வைத்துள்ளது அவனுக்கு இன்னும் மெருகேற்றியது. கிளீன் ஷேவ் செய்திருப்பான் போல. ஷேவிங் கிரீம் மனம் வீசியது கொஞ்சமாய். தன்னையே அழந்து இருக்கும் அவனது கண்களை காண முடியவில்லை அவளால். தரை தாழ்த்திக் கொண்டவளின் இதழ்கள் இருபுறமும் விரிந்து நாண புன்னகையை வீசியது. அவளது இச்சிரிப்பு ஆடவன் புதிதாய் காண்கிறான். அதுவே அவனுக்கு ஒருவித கிளர்ச்சியை ஏற்படுத்தியது போலும். கிறக்கமான குரலில், "ஹனி, இப்படி ஏண்டி சிரிக்கிற? ஒரு மாதிரி இருக்கு" எனவும் அவளுக்கு கூச்சம் வந்துவிட்டது போலும். இரு கால்களையும் மடக்கி வைத்திருந்தவளின் விரல்கள் நாணத்தால் பிணைந்து கொண்டது. அவளை கண்களால் பருகியவாறு எச்சில் விழுங்கியவன் ஒரு கரத்தால் அவளது கன்னத்தை வருடினான். அப்போதுதான் கண்டான் அவளது கூந்தலை. ஆசை பீரிட பின்னலிடாத அவளது கூந்தலை பார்த்ததும் ஏதோ ஒன்று குறைவது போல் இருந்தது அவனுக்கு. பின் நினைவு வரவும் எழுந்து சென்று அவன் வாங்கி வந்திருந்த மல்லிகை சரத்தினை அவள் தலை நிறைய வைத்து விட்டான். அது அவளுக்கு இன்னும் கூடுதல் அழகை தந்தது. கூந்தலை மொத்தமாய் அள்ளி முன்புறமாய் போட்டவன் தொட்டு தொட்டு பார்த்தான். ஆசை குறையவில்லை போல முகத்தை கொண்டு போய் நுகர்ந்து பார்த்தான். பாவம், ஆனவனது சூடான மூச்சு இவளை இம்சித்தது. சினுங்கியவள், "ஆமா, கூச்சமா இருக்கு. எனக்கு செம்மையா இருக்குடி. உன் முடி மட்டும் ஏன் இவ்ளோ அழகா இருக்கு? பார்க்க பார்க்க சலிப்பே தட்டல. தொட்டு பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடி" என அவனது குரலில் ஆசையை கொட்டி கூறியவனை நெளிந்து நெளிந்து பார்த்தவள், "போதும், அதுவும் சரிதான். அப்புறம் மத்ததுக்கு டைம் பத்தாம போயிட போகுது" என்றவனை விழி விரிய பார்த்தவள் அவனது புஜத்திலேயே அடித்து, "சி, போங்க மாமா, வாங்க மாமான்னு சொல்லுடி. நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்ன பண்றது,
பைத்தியம் ஆகிட்டேன் உன் மேல. கிழிக்கிச் சிரித்தாள் பெண்ணவள். அதில் இன்னும் நெருங்கி அமர்ந்தவன், அனி என அவளை அவ்வாறு அழைத்தே படுத்து எடுத்தான். இதற்கு மேல் பொறுக்காது என எண்ணி அவளது கரத்தின் மேல் தன் கரம் கொடுத்து தன் கன்னத்தோடு அழுத்தி வைத்துக் கொண்ட தேவன் அவளது ஒவ்வொரு விரலுக்கும் தனது இதழை ஈரப்படுத்திக் கொண்டு அழுத்தமாய் முத்தங்களை வைத்தான். அவனது முத்தச் சத்தம் அறையெங்கும் எதிரொலித்திட அச்சத்தத்திலேயே கூசியவள் கண்களை இறுக்கமாய் மூடி, தேவன், எனக்கு என்னமோ பண்ணுது. எனக்கும் தாண்டி என்றவன் விரல்களை விடுத்து இப்போது கன்னங்களை பற்றியவன் பெருவிரலால் மெதுவாய் வருடிக் கொடுத்து தன்னவளின் உணர்ச்சிகளை தூண்டினான். கண்களை மூடி நெளிந்தவளை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தவனின் விழிகளில் விழுந்தது அவன் கட்டிய தாலி. மஞ்சள் கயிறினை பார்த்ததும் இன்னும் உரிமையாய் பார்வையை அவள் மீது பரவவிட்டான். கரங்களும் இதழ்களும் சண்டை போட்டன அவனிடத்தில். கண்களுக்கு மட்டும்தான் அவளிடத்தில் உரிமையா என்று. பிறகென்ன, அவளை மஞ்சத்தில் சாய்த்து கழுத்தில் வாசனை நுகர்ந்தான். நுகர்ந்து கொண்டே இருந்தவனை உணர்ச்சிகள் மேலெழும்ப மெதுவாய் அவனது பிடரி முடியினை பற்றி, மாமா, எனக்கு கூசுது என்றவளின் முகத்தினை நிமிர்த்தி பார்த்தான். ஆனவனையே வெளியில் காதலுடன் பார்த்தவளின் பார்வை தேவனின் ஒவ்வொரு அணுவையும் சில்லிடச் செய்தது. அவளுக்கு அணிவித்த மாங்கல்யத்தை கையில் ஏந்தியவன் அதில் முத்தமிட்டு ஆறத் தழுவினான். கழுத்து வளைவில் உணர்ச்சியின் பெருக்கில் முகர்ந்தவனுக்கு அவளுடனான தேடல் ஆரம்பமானது. இதழில் அழுத்தமாய் இதழ் பதித்தவன் பெண்ணவளின் எச்சிலின் தித்திப்பில் மேலும் கிறங்கி ஆழமான முத்தமாய் மாற்றினான். கரங்கள் பெண்ணவளின் முன் சிற்பத்தில் விழுந்ததுதான் அகற்ற முடியவில்லை அவனால். முட்டி மோதிக் கொஞ்சினான் அவளது திமிரினை. அவர்களது அணைப்பில் ஆடைகள் வாய்விட்டு கதறாத குறைதான், விட்டு விடுங்களேன் என்று. அக்குரல் தேவனுக்கு இனிமையாக கேட்டது போலும். ஆடைகளுக்கு விடுதலை அளித்தவன் பெண்ணவளின் வெற்றுடலில் இதழாலும் விரலாலும் சுகத்தை அள்ளி அள்ளி கொடுத்தான். அவனது முதுகில் நகத்தால் காயங்கள் பல ஏற்படுத்தி தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாள் பெண்ணவள். இத்தனை வருட காதல் தந்த சுகம் தற்போது இருவரது ஆன்மாக்களும் ஒன்றை ஒன்று தங்களுக்குள் புதைத்து கொண்டது. பாயில் போடப்பட்ட மல்லிகை பூக்கள் பெண்ணவளின் மேனி கொடுத்த அழுத்தம் தாங்காது கசங்கியது. காதலும் காமமும் போட்டி போட அதிவேகமாய் இயங்கி அவளுள் தன்னை கொட்டிவிட்டே மூச்சு வாங்க விலகினான். தன்னவளின் பிறை நெற்றியில் அழுத்தமாய் முத்தமிட்டவன், ஐ லவ் யூ அமிழ் என முதல் முறையாக தனது காதலை வார்த்தை வழி வெளிப்படுத்தினான் அவளது தேவன். அவன் கொடுத்த வலிகள் சுகமாய் இருந்தாலும் இப்போது கூறிய இந்த ஒற்றை வார்த்தையில் அவளது தாம்பத்தியம் அத்தனை நிறைவை தந்தது அவளுக்கு. அவள் மீது அவனுக்கு அளவு கடந்த காதல் இருக்கிறது. அதை அவளும் உணர்வாள்தான். ஆனால் ஒருமுறை கூட தங்களது காதலை வாய்வழி வார்த்தையாக இருவருமே பகிர்ந்து கொண்டது இல்லை. இந்த நொடி ஒன்று போதும் என எண்ணியவளின் விழியோரம் விழிநீர் கசிந்தது. அதை தனது உதட்டால் ஒற்றி எடுத்தவன் மீண்டும் அவளுக்குள் புதைந்தான். அந்த நீண்ட இரவு போதவில்லை போலும் இருவருக்கும். பேசினார்கள், சிரித்தார்கள், வெட்கப்பட்டு கொண்டார்கள், மாற்றி மாற்றி காதல் புரிந்து கொண்டார்கள். ஆடை அணிந்த மேனி அவனது தொடுகைக்கு பழக்கப்பட்டிருந்தாலும் இந்த வெற்றுடல் அவனது நகம் பட்டாலும் சிலிர்த்து கொண்டது. ஒருவரை ஒருவர் கொள்ளை கொண்டவர்கள் நீண்ட நேரம் கழித்தே உறங்கினர். காலையில் அவளது வயிற்றில் முகம் புதைத்து உறங்கிக் கொண்டிருந்தவனின் கவனத்தை கலைத்தது ஒரு சத்தம். நீண்ட நேரமாய் கேட்ட சத்தத்தில் முகம் சுருக்கி கண்களை மெதுவாய் விழித்தவன் பெண்ணவளின் வயிற்றினை கண்டதும் மோகமாய் சிரித்து கொண்டான். அழுத்தமாய் முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு எழுந்த ஆதிதேவன் அவளை போர்வையால் போர்த்துவிட்டு தனது ஆடைகளை எடுத்து அணிந்தவன் அலமாரியில் கிடந்த கைபேசியை எடுத்து பார்த்தான். சாய்கரன்தான் அழைத்திருந்தான். நெற்றி நீவியவன் ஒரு கணம் தன்னவளை பார்த்துவிட்டு
அறையை விட்டு வெளிவந்து அழைப்பை ஏற்று காதில் வைத்ததுதான் தாமதம். அந்த பக்கம் கூறிய செய்தியில் விழி விரிய அதிர்ச்சி அடைந்து போனான் ஆதிதேவன். நண்பனிடம் பேசிவிட்டு கைபேசியை வைத்த சாய்கரன் அமிழ்தினி படிக்கும் கல்லூரியில் உள்ள வகுப்பறையில் துப்பட்டாவால் தொங்கிக் கிடந்த ஹேமாவின் சடலத்தை தான் வேதனையுடன் பார்த்திருந்தான். தொடரும்.